பவதாரணியுடைய வாய்ஸ் ஏஐல எடுத்து இந்த படத்தில் ஒரு சாங், ஒரு மெலடி சாங் ஒன்று பண்ண போகிறாங்க. பவதாரணிக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற மாதிரி. குஷி ஆனந்தோட பேச்சுகள் வந்து நிறைய இதில் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் அவரை வந்து தளபதினு கூப்பிடுங்க, இல்லை அண்ணான்னு கூப்பிடுங்க, அதோட சரி. பேரே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வ கோளாறு தான். இது விஜய் அவர்கள் கண்டிப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிச்சிருந்தாருன்னா தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கேன். முதல்ல ஒரு கூட சாப்பாடு போட்டாங்க, அப்போ கையில் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அப்போ விஜயே ஒன்றும் தெரியலையா, பார்க்கலையா? அரசியல் நகர்வுகள் பெருசாக ஒரு காமெடியாக தான் இருக்கு. 25வது படம் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே அவருக்கான ஒரு படம் அப்படின்னா விஐபி சொல்லுவாங்க. இப்போ ராயனா சொல்லுவாங்களப்பா 50வது படம். இல்லை, இண்டஸ்ட்ரிக்குள்ள படத்துக்கு ஒரு டாக் இருக்கு. ஏன்னா தனுஷ் பண்ணியிருக்காரு 50வது படம். இவ்வளோ பொதுமக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு ஓப்பனிங் இல்லை. ஆவலாக எதிர்பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. தக்லைஃபுக்கு பிறகு சிம்புவுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொன்ன டைமுக்கு போல, கதை கேட்குறப்ப தூங்கிட்டாரு, நிறைய கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டாங்க. இன்னமும் கிளப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரிஜினலாக நடந்த விஷயம் என்னன்னா, அப்போ ஒரு பெங்களூர்ல ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. நம்ம எஸ்டிஆர், யசோதா கவுந்தரா எல்லாம் நடந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீட்டிங் பேசி இப்போ இந்த மாதம் வந்து விஜய் சார் பர்த்டே ஒட்டி அந்த செகண்ட் சிங்கிள் வரப்போகுது, ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தான் சார். இல்லை, கண்டிப்பாக செகண்ட் சிங்கிள் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதோட சேர்த்து அவருடைய அரசியல் கட்சியினுடைய அந்த சுற்றுப்பயணத்தையும் தேதி அறிவிக்க போகிறாரு பர்த்டே அன்னைக்கு. மெயினாக அவர் முழுக்க அரசியலில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு. கோட்டை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். பட் முழுக்க அரசியல் சம்மந்தமாக தான் அன்றைக்கி பேச போகிறார். 24ஆம் அவர் பேசக்கூடிய விஷயம் வந்து அரசியல், தமிழ்நாடு முழுக்க ஒரு பயணம் போகிறார், ஒரு சுற்றுப்பயணம் போகிறார். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவார். ஓகே சார். அதுவுமே அந்த கோட் திரைப்படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களோட ஏஐ மூலயமா ஒரு 60 செகண்ட் வர போகிறாரு. அப்புறம் இந்த பவதாரணி அவங்களோட வாய்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்க போகிறாங்க, எஸ்கே கேமியோ இருக்க போகுது, விபி கேமியோ இருக்க போகுது, யுவன் கேமியோ இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் த்ரிஷாவோட ஸ்பெஷல் சாங்லாம் இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்ற போது படம் எப்படி மூவ் ஆகுன்ற ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க சார். இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்போ படத்தை இது பண்ணுறது அப்படின்ற விஷயம். இல்லை, அது வந்து டேரக்டர் அதெல்லாம் பிளான் பண்ணாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன கேரக்டர் கூட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதை அவங்க பார்க்கணும். கேமியோனா ஒரு சீன் வர போகிறாங்க. இப்போ வெங்கட் பிரபு பண்ணியிருக்காருன்னா ரஷ்யாவில் அவருடைய போர்ஷன் எடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்காரு. எஸ்கே வந்து படத்தினுடைய ஒரு ஆக்டராக வர்ற மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒரு சின்ன, அது இம்பார்ட்டன்ட் எது கிடையாது. சின்ன கேரக்டர் பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணுறாங்க, அதில் நம்ம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அதுக்கு சீனை வந்து மொத்தமாக அதில் போய் பாதிக்காது. படம் வந்து நல்லா இருந்ததுன்னா படம் மூவ் ஆயிரும். அப்போ மற்றபடி நான் சார் இவங்களோட வாய்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஏஐ மூலயமா அப்படின்ற விஷயங்கள், அது உண்மையா? ஆமாம், அது பண்ண போகிறாங்க. அதாவது பவதாரணியுடைய வாய்ஸ் ஏஐல எடுத்து இந்த படத்தில் ஒரு சாங், ஒரு மெலடி சாங் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. பவதாரணிக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற மாதிரி அவர் இப்போ அந்த மாதிரி பண்ண போகிறாரு. எல்லாமே நான் படத்துக்கு நிறைய ப்ளஸ்ஸுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் எஸ்கே சொன்ன மாதிரி கேமியா பண்ணுறாரு, த்ரிஷா நிறைய அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய, ஏன்னா லியோவுக்கு இருந்த எதிர்பார்ப்பு கோட்டுக்கு இல்லை. அந்த ஒரு முதல்ல சாங் ரிலீஸ் ஆன பிறகும் அந்த எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை. அப்படிங்கும்போது இந்த மற்ற விஷயங்கள்லாம் அவங்க அந்த படத்துக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு படத்துக்கு ஒரு ப்ளஸ் தானே. ஓகே சார். இந்த கட்சி ரீதியாக அப்படின்ட்டு சொல்லும்போது வந்து குஷி ஆனந்தோட பேச்சுகள் வந்து நிறைய இதில் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவர் விஜயே வந்து ஒன்றும் அரசியல் தெரியலை, அரசியல் ஒன்றும் புரியல. அவர் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுக்கு மேலே தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பேசினார், அனுபவம் இருக்குது. அப்படி இருந்தும் கூட அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஒரு ரிட்டையர்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு என்ஜிஓஸ், அந்த மாதிரி ஆட்களையெல்லாம் சேர்த்துக்கிட்டார், ஜேர்னலிஸ்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் கட்சி அனௌன்ஸ் பண்ணார். அவருடைய அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டான ஸ்ட்ரெச்சர். அடுத்தடுத்து மூவ் ஆகி போல சக்ஸஸ் ஆகலை, அப்புறம் கட்சி வேறு மாதிரி ஆயிடுச்சுங்கிறது தான் ரெண்டாவது கதை. ஆனால் அவர் ஆரம்பித்த அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரெச்சர். ஆனால் இங்கே அப்படி யாருமே இல்லையே. இப்போ அங்கே அறப்போர் இயக்கத்துலேருந்து ஆட்கள் இருந்தாங்க, அந்த இதில் மக்கள் நீதி மையத்தில் பௌரியா இருந்தார், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், நிறையா பேர் ஜேர்னலிஸ்ட்ஸ் இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாங்க, பல விஷயங்களை சொன்னாங்க. அதை கமல் ஏற்றுக்கிட்டாரு, டிஸ்கஸ் பண்ணாங்க. இங்கே வந்து என்னென்னா சைது தொடர்பாக 2-3 பேர் போட்டாங்க, அவங்க பேசுகிறது எல்லாமே ட்ரோல் ஆச்சு. இப்போ குஷியானந்து போனாருன்னா அவர் பேசுகிறது அதுவும் ட்ரோல் ஆகுது. அப்படிங்கும்போது இது ஆரம்பமே இவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரெச்சரை இவங்க போடலையோ, அடுத்தடுத்து இவங்க செய்ய போகிறது என்ன மாதிரி இருக்குமோ வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. அதான் சார், அந்த விஜய் அவர்களோட பேரை யூஸ் பண்ணுறது கூட அதில் தயங்குறாங்க. அந்த மாதிரி தலைவர் பேர் கொண்டவர், தளபதி பேர் கொண்டவர்ன்ற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஒருவேளை மேலிடத்துலேருந்து சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கா, இல்லை இவரே அப்படி பண்ணுறாரா அப்படின்ற விஷயங்கள் மேலிடத்துலேருந்து சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா இன்றைக்கி அந்த அரசியல் கிடையாது. இன்றைக்கி வந்து சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா ஓனரும் ஸ்டாஃபுமே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் ஆகிட்டாங்க இன்றைக்கி. அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர்னால் அவர் வந்து வேறு ஒரு உயரத்தில் இருப்பார், அவர் பேரை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பில்டப் இருக்கு இல்லையா, அது வந்து அரசியல் எடுபடாது. இன்றைக்குள்ள அரசியல், இன்றைக்கி அரசியல் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ரொம்ப யதார்த்தமாக போகுது. நீங்கள் அவரை வந்து தலைவர்னு கூப்பிடுங்க, இல்லை அண்ணான்னு கூப்பிடுங்க, அதோடு சரி. பேரே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஏன்னா சிஎம் அவர்களே ஸ்டாலின்றதான் சில விஷயத்தை குறிப்பிடுறாங்க. நான் என்னுடைய பேர் ஸ்டாலின் தான் சொல்கிறாரு அவர். ஓகே, அப்படிங்கும் போது இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வ கோளாறுன்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது அரசியலுக்கு எடுபடுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இது விஜய் அவர்கள் கண்டிப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிச்சிருந்தாருன்னா தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டு இருக்கேன். முதல்ல ஒரு கூட சாப்பாடு போட்டாங்க, அப்போ கையில் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, திருப்பி கையில் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஒரு இதில் வந்து பேசுகிறார், வருங்கால முதலமைச்சர் தளபதி, வருங்கால துணை முதலமைச்சர் புஷ் ஆனந்த்ன்றாரு. உடனே திரும்பி பார்த்ததெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்றாரு. அப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா என்னுடைய பேரை இந்த மாதிரி பயன்படுத்தணும், என்னை இந்த மாதிரி ஒரு கைட்லைன் கொடுத்துருக்கணும்ல. அப்போ விஜயே ஒன்றும் தெரியலையா, பார்க்கலையா, இல்லை அவருக்கு புரியலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இது அரசியல் நகர்வுகள் பெருசாக ஒரு காமெடியாக தான் இருக்குது பார்க்குறப்ப. ராயன் அதுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது 50வது படம் அப்படின்ற போது தனுஷ் அதில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலையோ அப்படின்ற விஷயம் இருக்குது சார். ஏன்னா வந்து வெறும் ஒரு 2 பாட்டு தான் வந்துச்சு, அதுவும் பெருசாக ரீச் ஆச்சு கேட்டால் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ராயன் எப்படி ஒரு படமாக இருக்கும்? இப்போ விஜய் சேதுபதிக்கு ஒரு 50வது படம் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி தனுஷ் அவர்களுக்கு நிலைக்குமா அந்த படம்? இல்லை, தனுஷ் வந்து இங்கே அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினச்சிட முடியாது. தனுஷ் வந்து பேசிக்காக வந்து ஆல்ரெடி ஒரு படம் டைரக்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த படம் 50வது படம், அது தானே டைரக்ட் பண்ணுறேன், சன் பிக்சர்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது அதில் மெனக்கெட்டு எடுத்து தான் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் படம்லாம் முடிஞ்சுது, டப்பிங் கிப்பிங் எல்லாம் முடிச்சு மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த படம் ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாட்டியும் கூட இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டாக் இருக்குது, இந்த படம் வந்து ஏதோ நல்லா பண்ணியிருப்பாரு. தனுஷ் மேலே உள்ள அந்த ஒரு இதனால 50வது படம் தானே பண்ணுறதுனால ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டாக் இருக்குது. பொதுமக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு பெருசாக ஒரு டாக். ஏன்னா 25வது படம் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையுமே அவருக்கான ஒரு படம் அப்படின்னா விஐபி சொல்லுவாங்க. இப்போ ராயனா சொல்லுவாங்களப்பா 50வது படம் தனுஷுக்கு ராயன்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுக்குமா அந்த படம்? இல்லை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே படத்துக்கு ஒரு டாக் இருக்குது. ஏன்னா தனுஷ் பண்ணியிருக்காரு 50வது படம், இவ்வளோ அட்டென்ஷன் இருக்குது அந்த படத்துக்கு, இவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அந்த படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு ஓப்பனிங் இல்லை. சொல்லணும் ஓப்பனாக சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஆவலாக இல்லை, ஆவலாக எதிர்பார்த்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. படத்தை வந்த சில சாங்ஸ் பெருசாக போய் ரீச் ஆகலை. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான படம் அப்படின்ற மாதிரி ஒரு 50வது படம் அமைஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நார்மல் ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற ஒரு பேர் எடுத்துருமோ, 50வது படம்னு நிலைக்காமல் போயிருமோன்ற ஒரு பயம் தான் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. இப்போ நான் படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குது. பட் அது ஒரு நல்ல ப்ளஸ் தான். ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு படம் வந்து அந்த படம் அதை பூர்த்தி பண்ண முடியலன்னா அது ஒரு சிக்கலாயிரும். ஆனால் இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லை, படம் நல்லா இருந்தால் பிக்கப் ஆகிடும். இந்த தங்கலான் அப்படின்னு சொல்லும்போது ஆகஸ்ட் 15 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரனால தான் புஷ்பா 2 தள்ளி போகுதா, இல்லை அதுக்கு தான் வேறு ரீசன் இருக்கா? இல்லை, புஷ்பா 2 தள்ளி போகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்காக தான் அந்த படத்தை ஹோல்டில் வச்சுருந்தாங்க. இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. புஷ்பா 2க்கும் தமிழ்நாட்டில் புஷ்பா 2 பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து பெருசாக வந்து காம்படிஷனாக இருக்காது. தெலுங்கில் இருந்தாலும் தமிழில் பெருசாக இருக்குது. அதே மாதிரி விபி படத்தில் வந்து எஸ்கே கேமியோ அப்படின்ற சொல்கிற மாதிரி அவரை வச்சுமே டைரக்ட் பண்ண போகிறாரு, எஸ்கே வச்சு விபி டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயங்களுக்கு இதுவும் அந்த யூனிவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விட்டுற போகிறாங்களா? இல்லை, யூனிவர்ஸ்லாம் விபி பண்ண முடியாது. அவரே கலாச்சிக்கிறார். அந்த மாதிரி யூனிவர்சல்லாம் அவரை மாட்ட மாட்டார். ஆல்ரெடி இந்த படம் இதுக்கு முன்னாடி ஆரம்பித்த படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு சிவகார்த்தியன் ஒரு படம் பண்ணுறதாக விபி பண்ணுறதா இருந்துச்சு. அந்த இடையில தான் இந்த படம் கோட் ஆஃபர் வந்துச்சு. அதனால அந்த படத்தை ஹோல்டில் போட்டு இந்த படம் பண்ணுறாங்க. பட் அதுக்கும் எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது. ஆனால் அந்த படம் நடக்க போகுது, பண்ணுறாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி சுதா கோங்கரா அவங்க கூடயும் நம்ம சிவகார்த்தியன் வந்து சேர்ந்து நடிக்க போகிறதா ஒரு தகவல். ஆமாம், சுதா கோங்கராவும் எஸ்கேவும் ஒரு சிட்டிங் நடந்திருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. புறநான் ஒரு ஆல்மோஸ்ட் ட்ராப் ஆன அப்புறம் நடந்திருக்கு. இதுக்கிடையில் எஸ்டிஆரும் சுதா கோங்கராவும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி பண்ணுறதாக ஒரு ப்ராஜெக்ட் மூவ் ஆச்சு. அதை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. எஸ்டிஆர் வந்து சொன்ன டைமுக்கு போகல, கதை கேட்குறப்ப தூங்கிட்டாரு அப்படின்னு நிறையா கட்டுக்கதைகளை கிளப்பி விட்டாங்க. இன்னமும் கிளப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினலாக நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு கம்பெனி, ஒன்னதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து ஒரு இன்சார்ஜ் தமிழ் படங்கள் பண்ண போகிறாங்க. ஒரு 4-5 தமிழ் படங்கள் பண்ணுறதுக்கு முதல் படமாக வந்து எஸ்டிஆர் வச்சு பண்ணுறாங்க. அந்த தமிழ் படங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தரை இன்சார்ஜாக போட்டிருக்காங்க, ஒரு கார்த்திக்னு ஒருத்தர். அவர் தான் வந்து தமிழ் படங்களுடைய சிஇஓ. அப்போ அவர் பெங்களூரில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. நம்ம எஸ்டிஆர், சுதா கோங்கரா எல்லாம் நடந்திருக்காங்க. ஃபஸ்ட் சீட்டிங் பேசி அவர் சுதா கோங்கரா சொன்ன கதை வந்து பிடிச்சிருச்சு, எஸ்டிஆர் பிடிச்சி அது பண்ணுவோம் அப்படி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப
அந்த சிஇஓவாக இருந்தவர் வேலையை வந்து விட்டு போயிட்டார், வேற ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டார். ஓகே. அதனால அவங்க தமிழ் ப்ராஜெக்ட் பண்ணுறதே ஹோல்டில் போட்டாங்க, சரியான ஆள் இல்லை அப்படிங்கிறத ஹோல்டில் போட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு தக்லைஃப் போயிட்டார், அப்படி இப்படி மூவ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா சுதா குங்கரா வந்து இவங்க புராணூர்லேருந்து வெளியே வந்ததுனால திருப்பி ஒரு மீட்டிங், 2 பேருக்கு இடையில ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது சொன்ன கதையை பண்ணுவோன்ட்டார், எஸ்டிஆர் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியே பண்ணுறாங்க, அந்த கம்பெனி பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா தக்லைஃப் பண்ணுறாரு. தக்லைஃப் முடிஞ்ச உடனே தக்லைஃபுக்காக இப்போ தாடி கிடிலாம் வளர்த்துட்டு இருக்காரு. படம் வந்து யூகேல ஷூட்டிங் போகிறாங்க. ஒரு 2 கெட்டப்பா சார் தக்லைஃப்ல? இல்லை, ஒரே கெட்டப் தான், ஒரு சேஞ்ச் ஒர்க்காக பண்ணுறாங்க. ஓகே ஓகே. யூகேல படம் பண்ணுறாங்க. யூகேல ஒரு 15 நாள் ஷூட் பண்ணுறாங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் தாடி வளர்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த படம் ஒரு 15 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா அந்த படத்துலேருந்து வெளியே வராது. வெளியே வந்தோடனே 48-49 நினைக்கிறேன், தேசிங்க பெரியசாமி படம், அந்த படம் ஷூட்டிங் போகிறாங்க. தக்லைஃபுக்கு பிறகு சிம்புவுடைய செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் படம் த்ரோட் மூவியை வந்து பண்ணியிருக்காரு, கமலுடைய பையனாக பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த வருடங்கள் நிறையா ஹீரோக்களுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸாக இருக்க போது. ஆமாம், எப்படி நம்ம மகாராஜன் மாதிரியோ அந்த மாதிரி கண்டிப்பாக சிம்புக்கு ஒரு தக்லைஃப் ஒரு பெரிய லைஃபாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஏமாற்றமாக இருக்கேன் சார். சூர்யா 43 புறநானூறு வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ற போது வேறு ஏதாவது கதைகள் ட்ரை பண்ணிக்கலாமா? கதை தான் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை? அந்த படத்துக்கு டைலாக் எழுதுனது வந்து மதுரை எம்பி சு வெங்கடேசன், அவர் தான் அந்த படத்துக்கு டைலாக் எழுதினார். ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தியப்பட்ட கதை. அதில் ஸ்கிரிப்ட் வைஸு கொஞ்சம் முரண்பாடு, சூர்யாவுக்கும் சுதா குங்கராவுக்கும் கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இதில் என்ன முரண்பாடுனா, முன்னாடி முரண்பாடு இருந்தால் பரவாயில்ல, ஷூட்டிங்க்கு கிளம்ப போகிறாங்க, ஆல்ரெடி யூனிட் போயிடுச்சு, மதுரையில் ஷூட் பண்ண போகிறாங்க. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் வைஸாக கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டதுனால படத்தை அப்படி ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப்பு ஆல்மோஸ்ட் ட்ராப்பு தான், போஸ்ட்மார்ட்டம் சொன்னால் கூட அது ட்ராப்பு தான். இப்போ அவங்க எஸ்கேவோட வேற ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னா புறநானூறு கதை கிடையாது, வேற ஒரு கதை பண்ணுறாங்க. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எல்லா கேள்விக்கும் பதிலளித்ததுக்கு நன்றி.